இந்த இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒரே நாடு என்று குவியவர்கள், பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று பேசியவர்கள், ஒரே வரி எல்லாம் பேசியவர்கள். ஒரிசா என்று வருகிற போது ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா பாய் பாய் பாண்டியா என்று பேசி தோக்கடித்தார். இப்ப தெரியுதா? அந்த இடத்தில் இந்திய தேசியம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது. தமிழ் தேசியம் பிறந்து எழுச்சி விட்டுட்டது. அவ்வளவுதான். அப்ப நீ இந்தியன் என்னை சொன்னது பொய், இந்தியன் என்னை சொன்னது ஏமாற்று. நீ ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரியெல்லாம் என்னை சுரண்டுவதற்கு, கொழுப்பதற்கு, வேறதற்கு வேறதற்கு? ஒரிசாவை தமிழன் ஆளக்கூடாது என்றால் நீ இந்தியன் என் நிலத்துக்குள்ள நுழையக்கூடாதுடா. இதாண்டா என் கோட்பாடு. என் கோட்பாடு எங்க? நீ வென்று காட்டு பிஜேபி. நீ 26ல மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து நின்று பாரு, என்னை எங்க வீழ்த்திரு பார்ப்போம். என்ன இயக்கத்தனம் பாருங்க. ஒரு தமிழன் 65 வருஷமா எங்களை ஆண்டு கொடிக்கிறான்டா அந்நியவன். என் இனம் சாராதவர் கையிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தின் அதிகாரம், வலிமை மிக்க அதிகாரம். இந்த கிருஷ்ணகிரியில் ஓட்டு போட்டு ஒரு எம்பி அனுப்புனா அவன் தெலுங்குல உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்காரு. என் மகளை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா இப்படித்தான் இருக்குமா? என் மகள் வித்யாவை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா தமிழன் ஓட்டுல தெலுங்குல உறுதிமொழி. செத்துப்போ. விஷம் இல்லைன்னா கள்ளச்சாரம் வைக்கிது, குடிச்சிட்டு படுத்து போ. விஷம் குடிச்சா தலங்காசு தர மாட்டான். இனிமேலாவது மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளணும். அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள், நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று போராடும் போது பாசிசம் என்கிறார்கள், சாவனிசம் என்கிறார்கள், மொழிவெறி என்கிறார்கள், இனவெறி என்கிறார்கள், தேச துரோகி என்கிறார்கள். எது தேசம்? இது என் தேசம். என் தேசத்துக்கு நான் எங்க துரோகம் செய்யறேன்? எங்க துரோகம் செய்யறேன்? நீதான் என் தமிழ் தேசத்திற்கு துரோகம் செய்கிறாய். காவிரி நதிநீரை பெற்றுத்தர முடியல, உனக்கு துப்பு இல்ல. கச்சத்தீவை மீட்க முடியல. திடீர்னு கனவு கண்டது மாதிரி கச்சத்தீவை மீட்கணும். நீங்க 2 கேள்வி கேட்டா பதில் விட்டு போயிட்டீங்க. தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவு பேர் இல்ல.